வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக், அதே நேரத்தில் ரொம்ப நியூட்ரிஷியஸ் நிறைஞ்சது. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் எள்ளு சேர்த்துருங்க. நீங்கள் கருப்பு எள்ளு இல்லாட்டி வெள்ளை எள்ளு ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ரோஸ்ட் பண்ண வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இதை லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த எள்ளெல்லாம் நல்லா வெடிக்கிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எள்ளெல்லாம் சூப்பராக வெடித்து ரெடியாக இருக்குது. ஸோ இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பேனை திருப்பி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் வெல்லம், அப்புறமா 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஃப்ளேமை வந்து லோ பண்ணிடுங்க. இப்போ நம்ம கரெக்டான பக்குவத்தில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். கொஞ்சமாக பாகு எடுத்து தண்ணியில் விட்டீங்க அப்படின்னா அது இந்த மாதிரி உருண்டையாக வந்து ஃபார்ம் ஆகணும். இப்போ பால் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது நமக்கு. ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த எள்ளை வந்து இது கூட சேர்த்துடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கலந்துக்கிட்டே இருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா சேர்ந்து திக்காக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. நம்மளோட பக்குவம் கரெக்டாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இது லைட்டாக ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறாதீங்க, அப்படின்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்க வராது. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. ஸோ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்து நல்லா ஸ்மூத் உருண்டையாக பிடிச்சிருங்க. இந்த எள்ளுருண்டையோட சைஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணுன்னா பெரிய லட்டாக கூட பிடிச்சிக்கலாம், இல்லாட்டி குட்டி குட்டியாக கூட பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். இதே மாதிரி நல்லா ஸ்மூத் லட்டுவாக பிடிச்சிருங்க. அதே மாதிரி எல்லா லட்டுக்களையும் பிடிச்சி வச்சுருங்க. நீங்கள் உடனே இந்த லட்டுவை பிடிச்சிட்டு உடனே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த எள்ளு உருண்டை ரெசிபி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.